இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு. என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். 500 வாக்குறுதி மேலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த முறையும் நாங்கள் தான் முதலமைச்சராகவும் எங்கள் கட்சி தான் 200க்கு 200 ஜெயிக்கும்னு நினைக்கிற உங்கள் முட்டாள் முதல்வரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து சாராயத்துலேருந்து போதைப்பொருள் புழக்கத்துலேருந்து இன்றைக்கி நம்பர் 1 மாநிலம் கேடுகட்ட மாநிலமாக தமிழகம் இருக்கும்போது இதை ஆட்சி செய்கிற உன்னுடைய முட்டாள் முதலமைச்சர் நாங்கள் மீண்டும் வருவோம், திரும்ப 2வது முறையும் வருவோன்னு சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருப்பார்? அவரை போய் ஏங்க இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேள்வி கேட்க வக்கில்லாத ஆண்டி முத்து ராசா என்கிற முட்டாளே, நீ அமித்ஷாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இத்தனை முட்டாள் சொன்னல, என் மீது வழக்கு பாயும் என்றால் 30 மாநிலங்களுக்கு மேற்பட்ட முதலமைச்சர்களை வழிநடத்தக்கூடிய 30 மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய அமித்ஷா அவர்களை முட்டாள் என்று கேட்ட ஆண்டி முட்டாள் ராசா மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு. என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். 500 வாக்குறுதி மேலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த முறையும் நாங்கள் தான் முதலமைச்சராகவும் எங்கள் கட்சி தான் 200க்கு 200 ஜெயிக்கும்னு நினைக்கிற உங்கள் முட்டாள் முதல்வரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து சாராயத்துலேருந்து போதைப்பொருள் புழக்கத்துலேருந்து இன்றைக்கி நம்பர் 1 மாநிலம் கேடுகட்ட மாநிலமாக தமிழகம் இருக்கும்போது இதை ஆட்சி செய்கிற உன்னுடைய முட்டாள் முதலமைச்சர் நாங்கள் மீண்டும் வருவோம், திரும்ப 2வது முறையும் வருவோன்னு சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருப்பார்? அவரை போய் ஏங்க இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேள்வி கேட்க வக்கில்லாத ஆண்டி முத்து ராசா என்கிற முட்டாளே, நீ அமித்ஷாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இத்தனை முட்டாள் சொன்னல, என் மீது வழக்கு பாயும் என்றால் 30 மாநிலங்களுக்கு மேற்பட்ட முதலமைச்சர்களை வழிநடத்தக்கூடிய 30 மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய அமித்ஷா அவர்களை முட்டாள் என்று கேட்ட ஆண்டி முட்டாள் ராசா மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு. என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். 500 வாக்குறுதி மேலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த முறையும் நாங்கள் தான் முதலமைச்சராகவும் எங்கள் கட்சி தான் 200க்கு 200 ஜெயிக்கும்னு நினைக்கிற உங்கள் முட்டாள் முதல்வரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து சாராயத்துலேருந்து போதைப்பொருள் புழக்கத்துலேருந்து இன்றைக்கி நம்பர் 1 மாநிலம் கேடுகட்ட மாநிலமாக தமிழகம் இருக்கும்போது இதை ஆட்சி செய்கிற உன்னுடைய முட்டாள் முதலமைச்சர் நாங்கள் மீண்டும் வருவோம், திரும்ப 2வது முறையும் வருவோன்னு சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருப்பார்? அவரை போய் ஏங்க இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேள்வி கேட்க வக்கில்லாத ஆண்டி முத்து ராசா என்கிற முட்டாளே, நீ அமித்ஷாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இத்தனை முட்டாள் சொன்னல, என் மீது வழக்கு பாயும் என்றால் 30 மாநிலங்களுக்கு மேற்பட்ட முதலமைச்சர்களை வழிநடத்தக்கூடிய 30 மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய அமித்ஷா அவர்களை முட்டாள் என்று கேட்ட ஆண்டி முட்டாள் ராசா மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.